என்னது பாகிஸ்தானில் 36 குழந்தைங்க இறந்துட்டாங்களா? அதுக்கு காரணம் குளிரா? அது எப்படி? பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 36 குழந்தைங்க இப்போ இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நிமோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்ச்சலால் தான் இப்போ இந்த 36 குழந்தைங்க இறந்துருக்காங்க. அது எதனால் இப்படி வந்துச்சு அப்படின்னா, அங்கே பருவநிலை மாற்றத்தினால இப்போ கடும் குளிர் அங்கே நிலவுது. அந்த குளிரை தாங்க முடியாமல் அதோடு சேர்ந்து இந்த நிமோனியா காய்ச்சல் வேகமாக பரவுது. அதையும் இந்த குழந்தைகளால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால உடனடியாக இந்த குழந்தைங்களை தாக்கி அந்த 36 குழந்தைங்களும் இப்போ இறந்துருக்காங்க. இந்த நிமோனியா காய்ச்சல் இந்த பருவநிலை மாற்றத்தினால அதுவும் கடும் குளிரால் வேகமாக பரவிட்டு வருது. அந்த பஞ்சாப் மாகாணம் ஃபுல்லாக பாகிஸ்தான்லேயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது போன வருஷமும் பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த நிமோனியா காய்ச்சல் பரவிட்டு தான் இருக்குது. போன வருஷம் மட்டும் பார்த்தா அந்த பஞ்சாப் மாகாணத்தில் 990 பேர் இந்த நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. இந்த வாட்டியும் இப்போ கடந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 36 குழந்தைங்க இந்த நிமோனியா காய்ச்சலில் தாக்கப்பட்டு இறந்துருக்காங்க. இப்போ இதுக்காக அந்த கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ இந்த குழந்தைங்க படிக்கிற இந்த ஸ்கூலில் ஜனவரி 31 வரைக்கும் அசம்பிளிஸ்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளிஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் வெக்கேஷன் ஹாலிடேஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் குழந்தைங்க லீவ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சைடு பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் வர வச்சு இந்த நிமோனியா காய்ச்சல் எப்படி தடுக்கிறது, இதோட முன்னெச்சரிக்கை நிலவரங்கள்லாம் என்னென்ன பண்ணலாம், நடவடிக்கைகள்லாம் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளாகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் அவங்களுக்கு இந்த குளிரை கட்டுப்படுத்தக்கூடிய முகக்கவசங்கள் அப்புறம் ஆடைகள் அதெல்லாம் குளிரை தாங்குற மாதிரியான இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அறிவுரைகள்லாம் இப்போ அந்த அரசு சார்பில் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற வீடியோ போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.